தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறைவன் என்னில் வாழட்டும், இறைவார்த்தை என்னை ஆளட்டும் என்ற தாகத்தோடு ஞாயிறு மறைக்கல்வி திருப்பலி கொண்டாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிகுந்த எதிர்நோக்குடன் சிறந்த தயாரிப்போடு நாம் இந்த ஆண்டை நிறைவு செய்கிறோம். இறைவாக்கினர் எசையா கூறியுள்ளதுபடி நம் வாழ்விடமாகிய கூடாரத்தை விரிவாக்கவும் நமது இதயத்தின் ஆழத்தில் கடவுளது வார்த்தையை அடையாளம் கண்டு நமது வாழ்க்கை சான்றுகள் மூலம் பதிலளிக்க திரு அவை நம்மை தூண்டுகிறது. நம் உடலுக்கு ஊட்டமும் அறிவுக்கு ஒளியுமாகிய விளங்கும் இறைவார்த்தைக்கு நாம் ஏற்ற முறையில் செவிசாய்ந்தார்கள் நம் மாணவர்கள். இறைவார்த்தையை வாசிக்கவும் அதனை வாழ்வாக்கவும் அருள் வேண்டி இத்திருப்பலியில் ஒன்றிணைந்து மன்றாடுவோம். தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியில் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. அவருடைய நன்றி திருப்பலியாகவும் சிலுவை ஆசீர்வாதம் மற்றும் ஜெயசீலன் அந்தோணி தேவராஜ் அவர்களுடைய ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் ஆண்மை பாஞ்சிக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலி மறைக்கல்வி மாணவ மாணவியருடைய நலன்களுக்காகவும் நற்படிப்பிற்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயந்தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தனது மனமாற்றத்திற்கு பின் இயேசுவை அறிவிக்கும் ஆர்வத்துடன் திருத்தூதர்களிடம் சென்ற பவுலுக்கு கிடைத்தது ஏமாற்றமும் நிராகரிப்புமே. ஆனால் திருந்திய மனிதனின் நிலையை உணர்ந்த பர்னபா பவுலுக்கு உதவியதால் இன்றைக்கு திரு அவை உலகெங்கும் பரவ முடிந்தது. பர்னபாவை போல நன்மையானவற்றை நாமும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற உணர்வுடன் முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றி பர்னபா திருத்தூதர்களுக்கு விளக்கி கூறினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 26 முதல் 31 வரை. அந்நாட்களில் சவுல் எருசலேம் நகரத்திற்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்து சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். அதன் பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதருடன் சென்று அவர்களோடு வாதாடினார். அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செக்கரியாவிற்கு கூட்டி சென்று அங்கிருந்து தர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகள் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 84. அருமை அருமை வான் படைகளின் இறைவன் என்பதற்கு ஏற்ப இறைவன் இல்லத்தில் சின்ன சின்ன குருவிகள் தங்குவது போல நாங்கள் ஒவ்வொரு
வாசக முன்னுரை. செயல்கள் நாம் பேசும் வார்த்தைகளை விட ஆற்றல் வாய்ந்தவை. நாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் நமது பேச்சுக்கும் வாழ்விற்கும் இடையே முரண்பாடுகள் காணப்படக்கூடாது. அன்பு செய்கிறோம் என வாய்மொழியாக சொல்லிவிட்டு பிறரை வெறுக்காமல் நமது அன்பு செயல்பாடுகளில் காட்ட வேண்டும் என எடுத்து சொல்லும் 2ஆம் வாசகத்தை கேட்போம். 2ஆம் வாசகம். நம்பிக்கை கொண்டு அன்பு செலுத்த வேண்டும், இதுவே கிறிஸ்துவின் கட்டளை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 18 முதல் 24 முடிய. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனசான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்கிறோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இந்த யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1 முதல். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிருந்து எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராக இருப்பதே என் தந்தைக்கு ஆட்சி அளிக்கிறது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புரியுதா புரியலையா? அடுத்தவங்களை அன்பு செய்யணும். இந்த 10 கட்டளையில் உள்ள எல்லாத்தையும் நான் கடைபிடித்து வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்துட்டு நான் அந்த திருவிழா கொண்டாடுறேன்னா அது எனக்கான வேறு பலன். அது இல்லை, எல்லாத்தையும் போல எல்லா ஊர்லேயும் திருவிழா கொண்டாடுறது போல நான் கொண்டாடுவேன், எல்லாரும் இருப்பது போல் நான் இருந்துட்டு போவேன் அப்படின்னா அது கடவுளோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை கிடையாது. எனவே இன்றைக்கு வாசகத்தில் வரும் நீங்கள் கனி தர வேண்டும் அப்படின்னு வரும். யாரோடு இணைந்தால் கனி தருவோம் அப்படின்னா கடவுளோடு இணைந்தால் அல்ல இயேசுவோடு இணைந்தால் மட்டும்தான் கனி தர முடியும். என்ன கனி? கனினா என்னது? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களை தான் கடவுள் திராட்சை கொடியாக பார்த்தார். புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற பொழுது இயேசு அவருடைய சீடர்கள், அவரை தொடர்ந்து வரக்கூடிய நம்ம எல்லாம் அந்த செடியோடு இணைந்தவர்கள், கிளைகள் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அப்படின்னா எது கனி? எந்த கனியை நாம் தர வேண்டும்? என்ன கனியை நீங்க கொடுப்பீங்க? எந்த கனியை நாம் கொடுக்க வேண்டும்? சொல்லுங்களேன், என்ன கனி? எப்படி?
தூயாவின் கனிகள் எல்லாம் இல்லை. தூயாவின் கனிகள் இல்லை. மற்றவர்களுக்கு நன்மை செய்தல், சரியா? மற்றவர்களுக்கு நன்மை செய்தல், எந்த விதமான நன்மைனாலும் பரவாயில்லை, அதுதான் கனி. வீட்டுக்கு போச்சுல உங்கள் பக்கத்து வீட்டில் சோத்துக்கு வழி இல்லை அப்படின்னா சோறு வாங்கி கொடுக்கலாம், அது ஒரு கனி. திருவிழாவுக்கு நல்ல புதுசாக நகை எடுக்கிற பொழுது பக்கத்து வீட்டில் ஒரு வாடிய பிள்ளைக்கு கல்யாணமே பண்ண முடியாமல் அவர் கஷ்டப்படுவார். ஒரு கிராம் நகை கூட இருக்காது, அதுக்கு கொஞ்சம் உதவி செய்யலாம், அது கனி. சரியா? எனவே நம்முடைய செயல்பாடுகள், அறச்செயல்கள் எல்லாமே அந்த கனியில் சேரும். எனவே மொத்தமாக சேர்ந்து திருவிழா கொண்டாடுவதால் ஒரு பையன், அப்படி இருந்தாலும் நானும் கடவுள் அப்படிதான் ரிலேஷன் போகும். ஆனால் ஒரே குடும்பம், அப்பா அம்மா பிள்ளைகளெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பா அம்மா பிள்ளைகள், இது ஒரு குடும்பம், அப்படிதானே? இந்த குடும்பத்தில் அப்பா மட்டும் கோயிலுக்கு வந்து ஜபிக்கிறார், பிள்ளைகள் ஒன்றும் கோயிலுக்கு வரல. அல்லது அம்மா மட்டும் கோயிலுக்கு வந்து ஜபிக்கிறார், பிள்ளைகளும் கணவனும் கோயிலுக்கு வரல. தானா பலன் யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு பலன் கிடைக்கும்? நம்ம தின்னா நம்ம உடம்புக்கு தான் சத்து, அப்படித்தானே? நான் கோயிலுக்கு வரையா புருஷன் பிள்ளையும் நல்லா இருப்பாவே, வாய்ப்பே கிடையாது. அவரவர் ஆன்மாவுக்கு அவரவர் தான் பொறுப்பு. நான் நல்லது செய்தால் நான் மோட்சத்துக்கு போவேன், நான் நல்லது செய்வதால் என்னுடைய புருஷன் மோட்சத்துக்கு போறா? என்னுடைய புருஷனுக்காக நான் மோட்சத்துக்கு போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவரவருடைய ஆன்மாவிற்கு அவரவர் தான் பொறுப்பு, சரியா? கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவியினால் கண்ணியமாக உபயோகித்து கன்னிமரியாள் பிறந்து பிறந்தார். போன்சுத்தாவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைகண்டு வரைத்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மனிதரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்தில் எடுத்தது எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேஸ்வரனின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் ஜீவியோரையும் மரித்தோரையும் இடத்திற்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். புனிதருடைய சமூக உறவை விசுவசிக்கிறேன். பாவங்களை விசுவசிக்கிறேன். சரீர உத்தாரத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறேன். ஆமென். கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய தேவைகளை இறைவனிடம் எடுத்து கூறி பக்தியோடு ஜெபிப்போம். தேவைகளுக்காகவும் நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்றும் சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் அந்த தந்தையாம் இறைவனுக்கு ஏற்று நாம்படி ஜெபியுங்கள். இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை ஒரு உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெறச் செய்யவும் வேண்டுகிறோம். அதனால் ஒரு உண்மையை அறிந்து கொண்டு நாங்கள் அதை தகுதியான செயல்கள் அலைவதாக்கிக் கொள்வோமா? எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவேறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மை கையளித்த போது அவரை குருவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு நோற்று ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடல் கணிந்தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே உணவதங்கியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை என்னை கூறுதல் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருள். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் கீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையர்களுக்கு கற்பித்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு மன்றாடுவோம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி
திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். திருப்பலியை சிறப்பித்த மறைக்கல்வி மாணவ மாணவியர் அனைவருக்கும் நம் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரை விண்ணக மறைகளால் நீர் நிறைவு செய்த உடைய மக்களோடு கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வில் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறையன்பிலும் பிறரன்பிலும் மகிழ்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.